ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம்ஸ்லேருந்து போயிடலாம். விபிஜி ராம்ஜி. ஸோ இது பில் ஆக்ட் நமக்கு எப்போ கொண்டு வந்திருப்பாங்க ஆக்சுவலாக இந்த பில் பாஸ் பண்ணி ஆக்ட் எல்லாம்? 2025. எஸ் 2025 2025 கொண்டு வந்திருப்பாங்க. இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு? ஜூலை 1 எஸ் ஜூலை 1 2026. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே கவர் ஆகுது? ரூரல் டிபார்ட்மெண்ட். எஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே கவர் ஆகக்கூடியது. ஸோ எதுக்கு பதிலாக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு? மன்ரேகாவுக்கு பதிலாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மன்ரேகா வந்து 100 days. ஸோ இது எவ்வளோ டேஸ் ஒர்க்கு? 125 days. 125 நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒர்க் இருந்திருக்கும். அந்தியோதயா அன்ன யோஜனா. ஸோ இந்த திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 2000ல வந்து கொண்டு வந்தாங்க, டிசம்பர் 25. ஸோ இதுல எவ்வளவு கிலோ உணவு தானியங்கள் கொடுக்கப்படுது? 35 கிலோ உணவு தானியங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஸோ மானிய விலை அரிசி கோதுமை சிறுதானியங்களுக்கு எவ்வளவு? அரிசிக்கு 3 ரூபா, அரிசிக்கு 1, சிறுதானியம். எஸ் அரிசிக்கு 3 ரூபா, கோதுமைக்கு 2 ரூபாய், சிறுதானியங்கள் 1 ரூபாய் அப்படிங்கிறது பெர் கேஜி. ஓகே, ஸோ மியூட்ல போட்டுக்கோங்க, பேசும்போது மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு படியரசி திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம் தமிழ்நாட்டில்? 1967. டேட்டு மே 15ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இன்டர்நேஷனல் மில்லட்ஸ் இயர் 2023. நேஷனல் மில்லட்ஸ் இயர் 2018. 2018. தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் 2023ல இருந்து 2028 வரைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2013. ஜூலை 5 2013ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஃபர்ஸ்டா தமிழ்நாட்டில் எப்போ எங்க கொண்டு வந்தாங்க? 1989 தர்மபுரி. 1989 தர்மபுரியில வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறது எப்போ கிரியேட் பண்ணப்பட்டுச்சு? தேசிய சுகாதார இயக்கம் ஏப்ரல் 12, 2005ல வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆஷாவோட ஃபுல் ஃபார்ம் என்ன? அக்ரிடியேட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். ஸோ இது எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க? 2005 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் சுரஸ்கர் யோஜனா இது எப்போ கொண்டு வந்தாங்க? 1999ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எந்த ஸ்கீம் வந்து நமக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் சொல்லி மாத்திருப்பாங்க? ராஜீவ் காந்தி ஆவாஸ் யோஜனா. இந்திரா ஆவாஸ் யோஜனா என்னன்னு மாத்திருப்பாங்க? எஸ் கிராமின் சொல்லிட்டு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க. ஸோ கிராமின் எப்போ கொண்டு வந்தாங்க, அர்பன் எப்போ கொண்டு வந்தாங்க? கிராமின் 2014, அர்பன் 2015. அர்பன் 2015, கிராமின் தான் 2016. ஃபர்ஸ்ட் வந்து நகரத்துக்கு கொண்டு வருவாங்க, அப்புறம் தான் கிராமத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல 2.0 வெர்ஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 2024ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரினியூவல் மிஷன் இது எப்போ? 2005 டிசம்பர் 3ல கொண்டு வந்திருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புதுப்பித்தல் இயக்கம் அப்படிங்கிறது. ஓகே, இந்திரா ஆவாஸ் யோஜனா இந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 1985-86 பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க. பாரத் நிர்மான் யோஜனா 2005 to 6. 2005ல கொண்டு வந்திருப்பாங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனா. ஸோ இதுல வந்து நமக்கு எவ்வளவு மக்கள் தொகை கொண்ட அந்த எஸ்சி பாப்புலேஷன் 40% இருக்கக்கூடிய 40% மேல இருக்கு எஸ்டி எஸ்டி. இல்லனா எவ்வளவு கவுண்ட் வைஸ் பார்த்தோம்னா 500 500 அப்படி 40% அல்லது அதற்கு மேற்பட்ட ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் தொகை கொண்ட இல்லனா 500 அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை உள்ள அந்த ஷெட்யூல் காஸ்ட் கிராமங்கள் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா எப்போ கொண்டு வந்தாங்க? December 25. 2010 டிசம்பர் 25ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 2000, செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ் 2013 2019. 2013-2019. ஸோ மூணோட இது என்னது அப்ஜெக்டிவ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து சாலை இல்லாத கிராமத்துக்கு சாலை போடணும். செகண்ட் வந்து ஆல்ரெடி மேம்படுத்தணும். தேர்ட் வந்து கிராமங்கள் வந்து சந்தை, உயர் கல்வி, இது ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போற ரோட வந்து மேம்படுத்தணும். சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாலை இணைப்பே இல்லாத கிராமங்களுக்கு சாலை கொடுக்கறதுக்காக 2013ல ஏற்கனவே இருக்கக்கூடிய சாலைகள், கிராம சாலைகள் அப்படிங்கறத மெயின்டைன் பண்ணி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது. தேர்ட் ஃபேஸ் 2019ல கொண்டு வந்தது அந்த கிராமங்களை வந்து மார்க்கெட்டு, ஹை ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல், ஸோ இந்த மாதிரி பகுதிகளுக்கு இணைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடியது. ஓகே. ஸோ இதுல வந்து ஃபண்ட் ஷேரிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி மாத்திருப்பாங்க? வாய்ஸ் கேட்கலையா? ஓகே. இப்ப கேக்குதா? ஓகே. சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 100% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேரிங்ல வந்திருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளவு மாத்திருப்பாங்க? 60:40. 60:40 அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த என்ஆர்இபியையும் ஆர்எல்இஜிபியையும் சேர்த்து என்னன்னு சொல்லிட்டு மாத்துவாங்க? ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மாத்தி இருப்பாங்க 1989ல. 1999ல என்னன்னு மாத்துவாங்க? எஸ். ஸோ ஜவஹர் கிராம் சம்ரித்தி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு 1999ல மாத்தி இருப்பாங்க. ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் எந்த வருஷம்? கிராமப்புற நிலமற்ற தொழிலாளர்களுக்கு 1983 ஆகஸ்ட் 15ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 83 லேண்ட்லெஸ் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். ஃபுட் ஃபார் ஒர்க் எப்போ? 1977. ஸோ இந்த 1977ல வந்து ஃபுட் ஃபார் ஒர்க்குக்கு பதிலாக தான் அகெயின் என்ன ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க? நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், என்ஆர்இபி, நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 1980ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ட்ரைசம் ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஏஜ் கேட்டகரிக்கு கொடுக்கறாங்க? 18 to 35 அப்படிங்கிறது. ஸோ ஸ்டார்ட் பண்ணது 1979ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ட்ரைசம் ட்ரைனிங் ஃபார் யூத் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கறதா இதோட ஃபுல் ஃபார்ம். ஐஆர்டிபி எப்ப கொண்டு வந்தாங்க? 1978ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 20 அம்ச திட்டம் இந்திரா காந்தி அவர்கள் பீரியட்ல எப்போ வந்துச்சு? 1975ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ ஈரோடு திட்டம் எந்த வருஷம்? 1932ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சார்க் அப்படிங்கிறது நமக்கு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க? SA or C சார்க்
December 8th, 1985. எஸ் 1985 டிசம்பர் 8ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குது? Nepal. Kathmandu, Yes, Nepal. காத்மண்டு நேபாள்ல வந்து இருக்குது. ஸோ இது ஷார்ட்கட் எதுக்கு ஒன்று பார்த்துருப்போம். இதோட மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது என்னது? MBBS. MBBS Spain. எம்பிபிஎஸ் ஸ்பெயின் அப்படிங்கிறது தான் இதோட ஷார்ட்கட் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஸோ என்னென்ன கண்ட்ரிஸ் சொல்லுங்க பார்க்கலாம். Myanmar, Bhutan, Bangladesh, Sri Lanka, Pakistan, Afghanistan, India, Nepal. Maldives. மால்டீவ்ஸ் ஓகேவா? ஸோ மியான்மர் வராது, மால்டீவ்ஸ் வரும். பூட்டான், மால்டீவ்ஸ், பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, நேபாள். ஸோ இந்த மாநாடு அப்படிங்கிறது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும்? 2 வருஷத்துக்கு ஒரு தடவை. 2 years once அப்படிங்கிறது நமக்கு நடக்கும். ஓகே. ஸோ போபால் விஷவாயு கசிவு எப்போ? 1984 December 2 to 3. 1984 டிசம்பர் 2 to 3ல. ஸோ இதுல என்ன கெமிக்கல் வந்து இதாயிருக்கும்? Isocyanate, methyl isocyanate. மெத்தில் ஐசோசைனைடு. வாட்டர் பெல் ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்க? ஜூன் 30, 2025. ஜூன் 30, 2025. இந்த ஸ்கீமை ஃபர்ஸ்டா கொண்டு வந்த ஸ்டேட் எது? கேரளா. கேரளா தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 3 தடவை அந்த வாட்டர் பிரேக் விடுவாங்க. எப்பெல்லாம்? 11 AM, 1 PM, 3 PM. எஸ் 11 மணி, 1 மணி, 3 மணி அப்படிங்கிறது. ஸோ டிஜிட்டல் இந்தியா மிஷன் எப்போ கொண்டு வந்தாங்க? 2015 ஜூலை 1. ஜூலை 1, 2025ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ புதிய குற்றவியல் சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? ஜூலை 1, 2024. ஜூலை 1, 2024. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதை ஃபர்ஸ்டா எந்த யூனியன் டெரிட்டரியில இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க? சண்டிகர்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. பேக்லெஸ் டீக்கு அந்த பேக்லெஸ் டீ டிப் அசாம் 20 வருஷத்துக்கு அசாம் வாங்கியிருப்பாங்க. ஓகே. ஸோ காப்புரிமை 20 years வந்து அசாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஜிஇ டேக் வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து ரினியூவல் பண்ணணும்? 10 வருஷத்துக்கு ஒரு தடவை. 10 years ஒன்ஸ் வந்து ரினியூவல் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கட்டாய ராணுவ சேவையில பெண்களை அறிமுகப்படுத்தின நாடு எது? டென்மார்க். சூப்பர். ஸோ டென்மார்க் அப்படிங்கிறது. ரயில்வேயோட எல்லா சேவைகளுக்கும் ஒரு ஆப் ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ரயில் ஒன் அப்படிங்கிற ஆப். தயவு செஞ்சு கொஸ்டினை சொல்லுங்கப்பா. கொஸ்டின் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஆன்சர் சொல்லுங்க. ஓகே. சோ இந்தியாவோட முதல் பசுமை தரவு மையம் எங்க அமைச்சிருப்பாங்க? கிரீன் டேட்டா சென்டர். காசியாபாத். யூபில காசியாபாத்ல அமைக்கப்பட்டிருக்கும். சோ இப்போ குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் அமைதி குறியீடு 2026ல இந்தியா எத்தனையாவது பிளேஸ்ல இருக்கு? 127. எஸ் 127வது பிளேஸ். லாஸ்ட் டைம் எத்தனையாவது பிளேஸ்ல இருந்திருப்பாங்க? 115வது பிளேஸ்ல வந்து இருந்திருப்பாங்க. ஜிஎஸ்டி டே எப்போ? ஜூலை 1, 2017. ஸோ 101st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்னென்ன ஆர்டிகல் ஆட் பண்ணியிருப்பாங்க? 279A, 269A, 249A, 269A, 268A. எந்த ஆர்டிகலை ரிமூவ் பண்ணியிருப்போம்? ஓகே 246A. ஓகே 246A, 69A, 279A. எந்த ஆர்டிகலை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க? 268A. எஸ் 268A வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. 246A வந்து எதை பத்தி சொல்லும்? பார்லிமெண்ட் தான் லா மேக் பண்ண முடியும். எஸ் பார்லிமெண்ட் தான் லா மேக் பண்ண முடியும் ஜிஎஸ்டி ரிலேட்டடா. 269A என்ன சொல்லியிருப்பாங்க? இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படிங்கறத பத்தி சொல்லக்கூடியது. 279A ஜிஎஸ்டி கவுன்சில் உருவாக்கணும். ஜிஎஸ்டி கவுன்சில் உருவாக்குறத பத்தி சொல்லக்கூடியது. ஜிஎஸ்டி அப்பீலேட் ட்ரிபுனல் எப்போ உருவாக்கி இருப்பாங்க? 2025. எஸ் 2025 செப்டம்பர்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலா எந்த கண்ட்ரியை பேஸ் பண்ணி நம்ம ஜிஎஸ்டி கொண்டு வந்திருப்போம்?
நாம கனடா கொண்டு நம்ம கனடாவை பார்த்து எடுத்திருப்போம். பிரான்ஸ்ல நம்ம first வந்து கனடாவை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்போம். அந்த இன்டர்ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து கனடாவோட மாடல். ஸோ அங்கேருந்து தான் பாரோ பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ இந்த டிஜி லக்ஷ்மி திட்டம் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டு கொண்டு வந்திருப்பாங்க? ஆந்திரா. ஆந்திரா. ஓகே. டூ 2025ல திருவள்ளுவர் விருது யாருக்கு கொடுத்தாங்க? அந்த முனைவர் சண்முக படிக்கரம். Yes, படிக்கரம் 25. அவர்களுக்கு ஓகே, படிக்கிறோம். அப்துல் கலாம் விருது வீரமுத்துவேல். வீரமுத்துவேல். கல்பனா சாவ்லா விருது சபீனா. சபீனா. பாரதியார் விருது கபிலர். கபிலருக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகே. சோ மோடிஜிக்கு இப்ப வரைக்கும் எவ்வளவு இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு? 37 மேம். 36 35 35 விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. மேம். இப்ப கூட 2 கொடுத்தாங்களே மேம் போன வாரம். அதையும் சேர்த்து தான் 35. 35 தானா? கேரா எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? சென்ட்ரல் அடாப்ஷன் 1990. 1990 இது பண்ணிருப்பாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தகைசால் தமிழர் விருது 2025 யாருக்கு கொடுத்தாங்க? காதர் மொய்தீன். ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுத்தாங்க? 2021 சங்கரையா. 2022ல நல்ல கண்ணு. ஓகே, 2 கண்ணு. 2023 வீரமணி அவர்களுக்கு. 2024 குமரி ஆனந்தன் அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க? 10 lakhs அப்படிங்கறது கொடுப்பாங்க. 10 லட்சம். ஓகே. சோ கடற்படை போர் விமானத்துல முதல் பெண் விமானி யாரு? ஆஸ்தா புண்ணியா. சூப்பர். ஆஸ்தா புண்ணியா. சோ நம்ம இந்தியாவோட முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் எங்க நிறுவப்பட்டிருக்கும்? திரிபுவன் கூட்டுறவு, குஜராத்ல ஆனந்த் நகர்ல. சூப்பர். சோ குஜராத் ஆனந்த் நகர் திரிபுவன் கூட்டுறவு பல்கலைக்கழகம் அப்படி. எஸ். ஓகே. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரிக்ஸோட 17வது உச்சி மாநாடு எங்க நடந்திருக்கும்? ரியோ டி ஜெனிரோல வந்து நடந்திருக்கும். 16வது 16th ரஷ்யா கசான்ல வந்து நடந்திருக்கும். 2026 யாரு தலைமை தாங்கிட்டு இருக்காங்க? இந்தியால தான் தலைமை தாங்கிட்டு இருக்காங்க. உலக கைம்பெண் நாள் ஜூன் 23 ஜூன். வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் வந்து யாரோட ஃபண்டோட நடக்குது? வேர்ல்ட் பேங்க். எஸ், வேர்ல்ட் பேங்கோட ஃபண்டோட வந்து நடக்குது. சோ இது எவ்வளவு ஷேர் பண்ணிக்கிறாங்க ஃபண்ட்? 70-30. எஸ், 70:30 அப்படிங்கறது ஷேர் பண்ணிருப்பாங்க. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? டிசம்பர் 18, 2021. டிசம்பர் 18, 2021. சோ இதுல வந்து எவ்வளவு அமௌண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க? 2 lakh. முதல்ல 1 lakh இருந்திருக்கும், இப்ப 2 lakh. எஸ், இப்போ வந்து 2 lakhs. சோ மொத்தம் எவ்வளவு ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க? 101. எஸ், 101 ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது. இன்க்ரீஸ் ஆயிருக்குல மேம். அத ஃபர்ஸ்ட் 81 இருந்திருக்கும், இப்ப 101 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதை எப்போ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க? இப்போ 29 27 28 ஓகே, அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க யாராவது. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. என்னது?
பிஎம் ரஹத் ஸ்கீம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதுல வந்து எவ்வளவு அமௌண்ட்டுக்கு எவ்வளவு டேஸ்ல இது 1.5 lakh 7 டேஸ்க்கு 1.5 ஒரு lakhs வந்து வாரத்துக்கு 7 டேஸ்ல எஸ் ஒன் வீக்ல வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ இந்த இன்னுயிர் காப்பம் 48 திட்டத்துல அந்த அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறவங்களுக்கு என்ன சர்டிபிகேட்? கருணை கோல்டன் ஹார் 5000 கொடுப்பாங்க. நற்கருணை வீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டமும் 5000 ரூபாய் அப்படிங்கிறதும் கொடுக்கப்படும். 2027 தான் மேம். 2027 ஓகே. ஸோ எக்ஸ்டென்ஷன் வந்து 2000 எல்லாருக்குமே அப்ளிகபிள் தான். இது இந்த இன்னுயிர் காப்பம் திட்டமா இல்ல இது கேக்குறீங்களா? அது எல்லாருக்குமே அதாவது தமிழ்நாட்டோட இதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா யாரா இருந்தாலுமே அப்ளிகபிள் தமிழ்நாட்டு எல்லைக்குள். மேம் அதே மாதிரி அது ஹைவேல தான் மேம் உங்களுக்கு வரும், அது அப்ளிகபிள் ஆகும். சாதா அதுக்கெல்லாம் வராது மேம். ஓ ஓகே. அப்படியா? ஹைவே. ஆமா. ஆனா எந்த இந்த சென்ஸ் எப்படின்னா இப்ப வந்து ஹைவேல போறாங்களா மேம், NH ரோடு அந்த மாதிரி போறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இந்த 48 hours அந்த இது இருக்கும் மேம். இந்த சாலை ஓர விபத்துக்கெல்லாம் வராது. இன்டீரியர் உங்களுக்கு எல்லாம் வராது. ஆனா படிக்கும் போது ஸ்டேட் அப்படி முனிசிபல் அப்படி நம்ம படிக்கலல்ல. அப்ளிகபிள் ஃபார் ஆல் தான் இருக்கு. ஆமா அந்த மாதிரி நீங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிருங்க மேம். மேபி ரியாலிட்டில அவங்க சொல்ற மாதிரி இருக்குமோ என்னமோ இருக்கலாம். சரி பாத்துக்கலாம் ஓகேவா. ஏன்னா அந்த மாதிரி எங்கேயும் நமக்கு டீட்டெயிலா அவ்வளோ டீட்டெயிலா எங்கேயும் படிச்ச மாதிரி இல்ல. சரி இனி பார்ப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏர்லோரா வான்வெளி ஏவுகணை அப்படிங்கிறது எந்த கண்ட்ரியோடது? இஸ்ரேலோடது. ஓகே. சோ அந்த காசநோய் நோயாளிகளுக்கு முன்னறிவிப்பு இறப்பு மாதிரியை செயல்படுத்திய இந்தியாவோட முதல் மாநிலம் எது? தமிழ்நாடு தான். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நமக்கு இந்த ஹாஸ்டல்ஸ் எல்லாம் என்ன பேர்ல மாத்திருப்பாங்க? ஏழை மாணவர் விடுதிகள், சோஷியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்பிடல், சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த இவங்க ஆக்சுவலா இப்போ வந்து எந்த ஸ்கீம்ல ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா ஏடிஎம்கே கொண்டு வந்த ஸ்கீம்ஸ்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க சரியா. ஏன்னா அந்த அவங்க பீரியட்ல கொண்டு வந்த ஸ்கீம்ஸை தான் திருப்பி கொண்டு வர போறாங்க எல்லாமே. இப்போ கூட அம்மா மினி கிளினிக், ஸோ அதை தான் கொண்டு வர போறாங்க. ஸோ அவங்க இந்த ஹாஸ்டல் விசிட் பண்ணாங்கன்னு போட்டிருந்தாங்க. ஆமா நேத்து போயிட்டு விசிட் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த ஏடிஎம்கேவோட ஸ்கீம்ஸை வந்து இது பண்றது தான் இருக்கு. அதனால கண்டிப்பா அது ரிலேட்டடா கொஸ்டின் அப்படிங்கிறது இருக்கும். அதனால அது பார்த்துக்கோங்க ஏடிஎம்கே ஸ்கீம்ஸ் எல்லாம். ஓகே. ஸோ மெயினா ஜெயலலிதா அவங்க இருந்தப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்கீம்ஸ் எல்லாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே எஸ்டிஜி இண்டெக்ஸ்ல இந்தியா இப்போ எத்தனையாவது ரேங்க்ல இருக்குது? 94. என்ன ஸ்கோர்? 0.685. 68.3. அது HDI ஓடது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து 68.3 அப்படிங்கிறது இருக்கிறோம் 94வது பிளேஸ்ல. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்? உத்தரகாண்டும் கேரளாவும். நம்ம தமிழ்நாடு எவ்வளவு மார்க் ஸ்கோர்? 78. ஓகேவா. 78 அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 10.2 வினாடிகளுக்குள் 100 மீட்டர் ஓட்டம் ஓடிய முதல் இந்தியர் யாரு? அனிமேஷ் குஜீர். ஓகேவா. ஸோ அனிமேஷன்ல தான் இந்த மாதிரி எல்லாம் ஓடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அனிமேஷ் குஜீர். ஓகே. ஸோ வேர்ல்டு பயோ ப்ராடக்ட் டே இப்போ ஜூலை 7. அடுத்தது குவாண்டம் வேலி பிளான் எந்த ஸ்டேட் கொண்டு வந்திருக்கிறாங்க? ஆந்திரா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ இந்தியாவில் ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஆதார் பேஸ் பண்ணி அந்த ஃபேஸ் ரெகக்னைஷனை கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அது?
ஹிமாச்சல் பிரதேஷ். Himachal Pradesh. ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ நமக்கு ரேஷன் கார்டுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? 1967. எஸ் 1967 1967 அப்படிங்கிறது. ஸோ இவர் நம்ம கோலக்நாத் கேஸ். ஸோ அப்படி அவ்வளவு கஷ்டப்பட்டு வைக்கிறத விட படியரிசி திட்டம் 1967 கொண்டு வந்திருப்பாங்களா? ஸோ அதே வருஷம் அதே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேஷன் 1967. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? ஜூலை 1 2025. ஜூலை 1 2025ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது என்ன ஏஜ் கேட்டகரி கவர் ஆகும்? 35 plus ஆ மேம்? 18 to 35 18 to 35 அப்படிங்கிறது கவர் ஆவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சர்வதேச பறவைகள் பாதுகாப்பு மையம் எங்க? மரக்காணம்ல. ஓகே. ஸோ உல்லாஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன? Understanding lifelong learning for all in society. அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. ஸோ இந்த உல்லாஸ் வந்து ஃபர்ஸ்ட் 100% லிட்ரஸி மிசோரம், செகண்ட் கோவா, அடுத்தது திரிபுரா, ஹிமாச்சல் பிரதேஷ், சிக்கிம், உத்தரகாண்ட். ஓகே. ஸோ மிசோரம், அடுத்தது கோவா, திரிபுரா, ஹிமாச்சல் பிரதேஷ், சிக்கிம், உத்தரகாண்ட். ஓகே. அடுத்தது வந்து கன்ஃபெஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அடிக்ட் அப்படிங்கிற புக் எழுதினது ரவி. எஸ் விஎஸ் ரவி. கன்ஃபெஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அடிக்ட் அப்படிங்கிறது விஎஸ் ரவி அவர்கள் எழுதினது. அடுத்தது வந்து உயர்தனி செம்மல் விருது யாருக்கு கொடுத்திருப்பாங்க 2025? விஸ்வநாதன். எஸ் விஸ்வநாதன் விஐடி சேர்மேனுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. இது நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து எப்ப நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க தனியா பைஃபர்கேட் பண்ணி பிரிச்சு? 2004 பிப்ரவரி 19ல கொண்டு வந்திருப்பாங்க. எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி பிரிச்சிருப்பாங்க? 89th Amendment Act 2003. 89th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 படி பிரிச்சிருப்பாங்க. ஆர்டிகல் என்ன இதுக்கானது? 338 capital A. எஸ் 338A அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதோட டென்யூர் வந்து பிரசிடென்ட் தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இப்போ எத்தனை வருஷமா இருக்குது? 10 வருஷம் ஒரு தடவை. எஸ் 3 இயர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே. மீன்வளத்துறைக்கான சிறப்பு விருது 2025 யாருக்கு கொடுத்திருப்பாங்க? காசர்கோடு, கேரளா. எஸ் காசர்கோடு, கேரளாவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த கோடேயம் பேபி அப்படிங்கிறது எதுக்கான மருந்து? மலேரியா. சூப்பர் சூப்பர். ஸோ மலேரியா மருந்து. ஓகேவா? ஸோ உலக மக்கள் தொகை தினம் எப்போ? ஜூலை 11. ஸோ எந்த வருஷம் வேர்ல்டு பாப்புலேஷன் 500 crores தாண்டி இருக்கும்? 1987 ஜூலை 11ல தாண்டுச்சு. ஸோ அந்த டேவை தான் வந்து உலக மக்கள் தொகை தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றோம். ஆக்சியம் 4ல இந்தியாவை சேர்ந்த யாரு போயிருப்பாங்க? சுபான்ஷு சுக்லா. சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு பயணப்பட்ட முதல் இந்தியர் சுபான்ஷு சுக்லா. நமக்கு சும்மா நார்மலா விண்வெளிக்கு போன முதல் இந்தியர்னு கேட்டா ராகேஷ் சர்மா. ககன்யான்ல அனுப்பப்பட போட அந்த ஹியூமனாய்டு ரோபோட்டோட பேர் என்ன? வயோமித்ரா அப்படிங்கிறது. தமிழ் வளர்ச்சி கழகம் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 1946 அவினாசிலிங்கம் செட்டியார். 1946ல அவினாசிலிங்கம் செட்டியாரால தொடங்கப்பட்டதுதான் தமிழ் வளர்ச்சி கழகம் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அசாம்ல வந்து ஹியூமன் எலிஃபண்ட் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. கஜமித்ரா அப்படிங்கிற ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
தலாஷ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருப்பாங்க. இது யாருக்கானது? ட்ரைபல். எஸ், ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. தலாஷ் ட்ரைபல் ஆப்டிடியூட் லைஃப் ஸ்கில் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் ஹப் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த யூரோவை அவங்களோட அஃபிஷியல் கரன்சியா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு 21வது நாடு எது? பல்கேரியா. எஸ், பல்கேரியா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸோ நிலவுல இந்தியர்களை இறக்குறதுக்கு எப்ப டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க? 2040. எஸ், 2040. ஓகேவா, 2040. ஆமா, நாசா தான் 28 நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ அடுத்து பாத்தீங்க அது இருக்குமே, அது என்னதுக்கா? 2035 பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன். 2047. இல்ல, 2035ல. எஸ், பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட 44வது பிளேஸ் எது? மராத்தியா ஃபோர்த். அதுல எங்க இருக்கு? அதுல 1 எங்க இருக்கு? செஞ்சிக்கோட்டை இல்லையா? விழுப்புரம், கிழக்கின் ட்ராய் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை எப்ப யுனெஸ்கோ ஹெரிடேஜ்? 2012. நீலகிரி மலை ரயில் 2005. தாராசுரம் கோயில் 1987. தாராசுரம். கங்கை கொண்ட 2004. கங்கை கொண்ட சோழபுரமும் பிரகதீஸ்வரர் கோயிலும் தான் 1980. ஓகே, ஸோ மாநிலங்களவை நியமன எம்பிக்கள் இவங்களை வந்து பிரசிடென்ட் நியமனம் பண்றாருல, அதுக்கான ஆர்டிகல் என்ன? 80 கிளாஸ் 1ல ஏ. எஸ், 80ல சப் கிளாஸ் 1ல சப் கிளாஸ் ஏ அப்படிங்கிறது. எத்தனை பேரை நாமினேட் பண்றாரு? 12 பேரை வந்து பண்ணுவாரு. ஸோ இந்த ரெம்டெசிவிர், மோனோக்ளோனல், பேபி ஃப்ராவிர் இதெல்லாம் எந்த நோய்க்கு மருந்து? நிப்பா வைரஸ். ஓகேவா, ஸோ இதே தான் இந்த ரெம்டெசிவிர் எல்லாம் தான் கொரோனாக்குமே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பேபி ஃப்ரேவிர் தான் வந்து மோஸ்ட்லி அந்த டேப்லெட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மோஸ் ஏவுகணைக்கான சோதனை மையம் அப்படிங்கிறது எங்க அமைச்சிருக்கிறது? லக்னோ, உத்தரப்பிரதேஷ்ல லக்னோல வந்து அமைக்கப்பட்டிருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து லக்னோல ஏதோ ஒன்று பார்த்துருப்போம். இது பிரேரணாஸ்தல். மிஷன் ஏதோ ஒரு பேர் வருது. ஏதோ ட்ரைனிங் பண்ணாங்க இந்த ஸ்பேஸ்க்கு போறதுக்கு கூட. அது லடாக். மித்ரா பயோமித்ரா. அந்த இது இல்ல மித்ரான்ட்டே சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா அந்த ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரியான சேம் சிச்சுவேஷன், அந்த கிளைமேட் அதெல்லாம் வந்து லடாக்ல இருக்கு அப்படிங்கறனால அங்க வந்து வச்சு இது பண்ணிருப்பாங்க. இஸ்ரோனால கொண்டு வரப்பட்டது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநரோட பார்டனிங் பவர் ஆர்டிகல் அண்ணா 161. கண்டிஷன் ஆஃப் ஆபீஸ் நிபந்தனைகள் 158. தகுதிகள் குவாலிஃபிகேஷன் தான் 157. நிபந்தனைகள் கண்டிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 158. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அசன்ட் டு பில் ஆர்டிகல் என்ன? பிரசிடென்டோட 200 வீட்டோ பவர். ஓகே, ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஆர்டிகல் என்ன? 217 அப்படிங்கிறது. இந்தியால எத்தனை ஹைகோர்ட்ஸ் இருக்கு இப்போ? 25.
25. ஹைகோர்ட் ஜட்ஜஸோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்ன? 62. 62. 60ல இருந்து 62வா சேஞ்ச் பண்ண அமெண்ட்மெண்ட் என்ன? 15th amendment 15th constitutional amendment 1963. 15வது சட்ட திருத்தம் 1963 அப்படிங்கிறது. சோ ஜானிக் சின்னர் எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட்டட் ஆனவர்? எஸ், டென்னிஸ். ஓகேவா, டென்னிஸ். 38வது தேசிய விளையாட்டுகள் எங்க நடந்துச்சு? டெஹ்ராடூன், உத்தரகாண்ட். எஸ், டேராடூன், உத்தரகாண்ட்ல வந்து நடந்திருக்கும். ஜராவா ட்ரைப் வந்து எந்த பிளேஸ்ல காணப்படக்கூடியவங்க? எஸ், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட். எஸ், சூப்பர். ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த சர்வதேச மலாலா டே இப்போ மலாலா ஜூலை 12. ஓகே. இளைய பெருமாள் நூற்றாண்டு அரங்கம் எங்க நிறுவப்பட்டிருக்கு? சிதம்பரம், கடலூர். எஸ், சிதம்பரம், கடலூர்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ ஓகே, இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் என்ன அவார்ட் கொடுத்திருப்பாங்க 1998ல? அம்பேத்கர் அவார்டு. அம்பேத்கர் அவார்டு அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா கொடுக்கப்பட்டது இளைய பெருமாள் அவர்களுக்கு. எஸ்சிஓவோட ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்க இருக்குது? சைனா, பீஜிங். எஸ், பெய்ஜிங், சைனால வந்து இருக்குது. ஓகே, சோ நெக்ஸ்ட் சுபான்ஷு சுக்லா எந்த ஸ்டேட்ல பிறந்திருப்பாரு? யூபி லக்னோல பிறந்திருப்பாரு. எப்ப வந்து போர் விமான பிரிவுல வந்து ஜாயின் பண்ணாரு? 2006ல வந்து ஜாயின் பண்ணிருப்பாரு. எவ்வளவு டேஸ் ஸ்பேஸ்ல இருந்தாரு? 18 நாட்கள் அப்படிங்கிறது இருந்திருப்பாரு. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பெக்தி என்க்லாம் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் எங்க செலிப்ரேட் பண்றாங்க? பெக்தி என்க்லாம் மேகாலயால. ஓகே, சோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா குச்சிகளை பயன்படுத்தி பிளேக் அல்லது கொள்ளை நோயை விரட்டுதல் அப்படிங்கிறது தான் இந்த திருவிழாவோட பொருள். ஓகே, இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ் எங்க இருக்கு? சிவமோகா, கர்நாடகால இருக்குது. ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ்னா எத சொல்றோம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. சுதர்ஷன் சேது பாலம். சுதர்ஷன் சேது பாலம். எஸ், 2.32 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். லடாக்ல இருக்கிறது என்னது மேம்? இதே மாதிரி ஒரு பிரிட்ஜ் கேபிள் தானே மேம் அதுவும்? அது என்னது மேம் அது? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. ஜம்மு காஷ்மீர்ல ஷெனாப் மேல கட்டினது கேக்குறீங்களா? ஷெனாப் கேக்குறீங்களா? அது வந்து ஹையஸ்ட் ஆல்டிடியூட்ல கட்டின லார்ஜஸ்ட் பாலம் அப்படிங்கிறது. அந்த உயரம் கடல் மட்டத்துல இருந்து அதோட உயரம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஓகே மேம். பட் அதுவும் கேபிள் தானே மேம்? ஆமா, அதுவும் கேபிள் பாலம் தான். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட முதல் நீர் தொழில்நுட்ப பூங்கா எங்க அமைச்சிருக்காங்க? அக்வாடெக் பார்க். எஸ், அசாம்ல வந்து அசாம். எஸ், பஜிபாரி. கரெக்ட், பகிபாரி, அசாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விமன் டு லீட் ஆர்பிஎஃப்? சோனாலி மிஸ்ரா. ஓகே. பிரதான் மந்திரி தன் தானியா கிருஷி யோஜனா இதோட அப்ஜெக்டிவ் என்ன? அந்த லோ 100 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பயிர் உற்பத்தி குறைவா இருக்கக்கூடிய 100 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அந்த மாவட்டங்களை டெவலப் பண்ணக்கூடியதுதான் தன் தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிறது. இதுக்கான இயர்ஸ் எவ்வளவு இயர்ஸ் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க? 6 இயர்ஸ். 6 இயர்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க டார்கெட். இதுல எத்தனை விவசாய திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு? 36. எஸ், 36.
நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1956 நவம்பர் 14. 1956 நவம்பர் 14ல. 14 or 7? 14. 14 தான். NTPC தான் நவம்பர் 7. என்டிபிசி. ஓகே. இந்தியாவோட முதல் டிஜிட்டல் நொமாடிக் வில்லேஜ், முதல் டிஜிட்டல் நாடோடி கிராமம். சிக்கிம். சிக்கிம்ல யாக்டன் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். யாக்டன். ஓகே. ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் இருக்காங்கல்ல, தேசிய பெண்கள் ஆணையம். ஸோ அவங்க வந்து ஒரு ஏஐ ஒன்று லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன இது? யசோதா Yes, யசோதா ஏஐ அப்படிங்கிறது. யசோதா ஏஐ. பிரிங் இட் ஆன் த இன்கிரெடிபிள் ஸ்டோரி ஆஃப் மை லைஃப். யாரோட புக் இது? தீபா. தீபா மாலிக். தீபா மாலிக்கோட புக்கு. ஸோ இவங்க ஒரு பாரா அத்லெட்டிக். இந்தியாவோட முதல் உள்நாட்டு டெட்ராவேலன் டெங்கு வேக்சினோட நேம் என்ன? அதேதான், டெங்கியால். ஓகேவா, டெங்கியால் அப்படிங்கிறது. ஓகே. போஷன் ட்ராக்கர் அந்த ஆப் வந்து எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க? 2021 மார்ச் 1ல வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அவ்வளோதான் கரண்ட் அஃபேர்ஸ். வரலாறு அப்படிங்கிறது எந்த லாங்குவேஜ்ல இருந்து எடுத்திருப்பாங்க? கிரீக். ஹிஸ்டோரியா. எஸ், கிரீக் ஹிஸ்டோரியால இருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த பாறை ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்சாங்கல்ல, குகை சுவர்கள் எல்லாம், இது என்ன ரீசனுக்காக வரைஞ்சிருப்பாங்க? அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்து என்ன செஞ்சாங்க போகாதவங்க தெரிஞ்சுக்கிறது. எஸ், வேட்டைக்கு போகாதவங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரைஞ்சிருப்பாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கிறவங்க எல்லாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு அரசர் மட்டும் போர்ல வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அவரோட அந்த போர் வாழ்க்கையை விட்டுருப்பாரு. யாரு? அசோகர். ஓகே. த சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படிங்கிற புக்கை எழுதினது யாரு? சார்லஸ் ஆலன் அப்படிங்கிறவரு. ஸோ அந்த இதுக்கான சான்றுகள் எல்லாம், அசோகரோட பொற்கால ஆட்சி குறித்த சான்று எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க? எஸ், சாஞ்சி ஸ்தூபிலையும் சாரநாத் கற்றூனிலையும் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு எது? டாக். ஓகே. அந்த பாறை ஓவியங்கள் அப்படிங்கிறது வந்து என்ன கலர்ல வரையப்பட்டிருக்கும்? ரெட்ல பிளாக். ஓகே. ஆக்சுவலா அதுல கலரா வரைஞ்சாங்களா இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்? ஓகேவா, அதுதான் கலர்லெஸ். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஜாவா மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியவர்கள் யாரு? ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க. நெக்ஸ்ட் வந்து நவீன மனிதன் யாரு? குரோமேக்னன்ஸ் அப்படிங்கிறவங்க. ஜாவா வந்து ஹோமோ எரெக்டஸ். ஓகேவா, ஜாவா வைஸ்மேன் தான் சேப்பியன். சுயமாக சிந்திக்கும் மனிதன் தான் ஹோமோ சேப்பியன்ஸ். ஜாவா வந்து ஹோமோ எரெக்டஸ். ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா, தொடக்க கால மனிதன் ஆஸ்ட்ரோலோபிதிகஸ். எஸ், ஆஸ்ட்ரோலோபிதிகஸ். மனிதர்கள் பற்றிய படிப்பு என்னது?
ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது. குரோமோமேக்னன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எந்த ரீஜியன்ல வாழ்ந்தவங்க? பிரான்ஸ், ஜெர்மன். பிரான்ஸ். ஓகேவா? பிரான்ஸ். பீக்கிங் மனிதன்? சைனா. ஓகே. ஹைடல்பர்க் மனிதன்? லண்டன். லண்டன். ஓகே. ஹைடல்பர்க் வந்து லண்டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சோ நெருப்பை கண்டுபிடிச்சப்ப மனுஷன் இன்னொன்னையும் கண்டுபிடிச்சிருப்பான். என்னது? வீல். சக்கரம். ஓகே. நெருப்பு, சக்கரம். சோ அந்த நெருப்பு வந்து எதை யூஸ் பண்ணி கொண்டு இது பண்ணிருப்பாங்க? ஃபிளின்ஸ்டோன்ஸ், சிக்கிமுக்கி கற்கள். சிக்கிமுக்கி கற்களை யூஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாலேயே பழமையான நாகரிகம்னா எதை சொல்லுவோம்? உலகிலேயே பழமையான? இல்ல உலகளத்துலதான் மெசபடோமியா நாகரிகம். செகண்ட் சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி செகண்ட், சிந்துவெளி தேர்ட் எஜிப்ட், லாஸ்ட் சைனா. ஃபோர்த் வந்து சைனா. ஹரப்பா அப்படிங்கறதோட மீனிங் என்ன? பரீடு சிட்டி. புதையுண்ட நகரம், பரீட் சிட்டி. சோ ஃபர்ஸ்ட் இதோட இடிபாடுகளை கண்டுபிடிச்சவர் யாரு? மேசன். சார்லஸ் மேசன். ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நாகரிகம் அப்படிங்கிறது என்ன மொழி சொல்? லாட்டின் வேர்ட் சிவிஸ். எஸ், லாட்டின் வேர்டான சிவிஸ் அப்படிங்கிறதுல இருந்து வந்திருக்கும். சோ யாரு ஹரப்பாக்கும் மொஹஞ்சதாரோக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க? ஜான் மார்ஷல். ஜான் மார்ஷல். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 1861. 1861. தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் 1961. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அந்த ஹெட் யாரு? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். சோ இதோட சிந்து சமவெளி நாகரிக கால வரையறையில இதுல எத்தனை பெரிய நகரங்கள் இருந்ததுன்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க? 6 பெரிய நகரங்கள். 6 பெரிய நகரங்கள் இருந்துச்சு. சோ இந்த பெருங்குளம் தானிய களஞ்சியம் எல்லாம் எந்த பகுதியில காணப்பட்டிருக்கும்? மேல் நகரமா, கீழ் நகரமா? மேல் நகரம். மேல் நகரம். ஓகேவா? மேல் நகர அமைப்புல காணப்பட்டிருக்கும். சோ மொஹஞ்சதாரோ. ஓகே. சோ கீழ் நகரத்துல யார் இருந்தாங்க? காமன் பீப்பிள். லார்ஜஸ்ட் ஏரியாவா இருந்துச்சு. காமன் பீப்பிள், லார்ஜஸ்ட் ஏரியா. சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய ஒரு புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் எது? மெஹர்கர். ஓகே. சோ இதுல வந்து எத்தனை வருஷத்து அந்த டைம் பீரியட சேர்ந்த நாகரிகம்? 7000 BC. ஓகே. சோ பெருங்குளம் வந்து என்ன ஷேப்ல இருந்துச்சு? ரெக்டாங்குலர் ஷேப். சோ இதோட 4 பக்கமும் ரூம் இருந்திருக்கும். கரெக்டா? அது 3 பக்கம் ரூம் இருக்கு. 3 பக்கம். ஓகேவா? 3 பக்கம் வந்து ரூம் வந்து இருந்திருக்கும். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்த தானிய களஞ்சியம் எங்க கிடைச்சிச்சு? ஹரியானா ராக்கி கற்கில கிடைச்சிருக்கும். இங்க கிடைச்ச அந்த தூண் கூட்ட அரங்கு பாத்தீங்கன்னா எத்தனை தூண்கள், எத்தனை வரிசைகள்? 20 rows in 4 pillars. 20 pillars in 4 rows. Yes, 20 pillars 4 rows. 20 தூண்கள் 4 வரிசைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். சோ எந்த அரசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா அப்படிங்கிற பிளேஸ்ல இருந்து அணிகலன் வாங்கியிருக்கு? சுமேரியாவோட அக்கேடிய பேரரசரான அரசன் நாரம்சின். சோ எங்க போக்குவரத்துக்கு யூசுவலா எதை யூஸ் பண்ணாங்க? காளைகள். லோத்தல் எந்த ஆற்றங்கரையில இருக்குது?
போஹோன் சபர்மதியோட கிளையாறு. சபர்மதியோட கிளையாறான போஹோ அந்த பகுதியில காணப்படக்கூடியது. நம்ம இந்த இது அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சிலை, ஆண் சிலை எங்க கிடைச்சிச்சு? மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ. இது எதுல செஞ்சிருப்பாங்க? என்னமா? எதுல Steatite. செஞ்சிருப்பாங்க? ஸ்டியர்டைட்ல வந்து செஞ்சிருப்பாங்க. மனிதனால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட காப்பர். உலோகம் காப்பர். ஓகே, செம்பு, காப்பர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நடனமாது சிலை எங்க கிடைச்சது? மொஹஞ்சதாரோல. மொஹஞ்சதாரோ. ஸோ இது எதுல செஞ்சது? பிரான்ஸ். வெண்கலம். ஸோ இதோட ஹைட் இப்போ ரீசெண்டா எவ்வளோன்னு இது பண்ணியிருப்பாங்க? 10.5 சென்டிமீட்டர். 10.5 சென்டிமீட்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஏன்னா இது ரீசெண்டா கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா போயிட்டு இருக்கு. இந்த பொம்மைக்கு என்சிஆர்டி புக்ல வந்து துணி போட்டு விட்டாங்க. ஆமா, ட்ரெஸ் எல்லாம் போட்டு டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால இதை பத்தி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவங்க காலத்துல என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணாங்க? காட்டன், சில்க், wool எல்லாமே. எஸ். ஓகே. பருத்தி, அதுக்கப்புறம் பட்டு எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. கம்பளி ஆடைகள். ஓகே. ஆபரணம் செய்ய, ஜுவல்ஸ் செய்யறதுக்கு என்ன யூஸ் பண்ணாங்க? சிவப்பு நிறம், கார்னிலியன் ஸ்டோன்ஸ், சிவப்பு நிற மணிக்கற்கள் அப்படிங்கிறத பயன்படுத்தி இருப்பாங்க. இவங்களுக்கு எதை பத்தி தெரியாது? கரும்பு, இரும்பு, குதிரை இல்லையா? ரைமிங்கா வரும். ஓகே. சோ முதல் எழுத்து வடிவம் யாரால உருவாக்கப்பட்டுச்சு? சுமேரியர்களால. ஓகே, சுமேரியர்களால உருவாக்கப்பட்டுச்சு. வடகிழக்குல இந்த நாகரிகத்தோட பரப்பளவு எல்லையா இருந்தது எது? ஆப்கானிஸ்தான்ல எக்ஸாக்டா சொல்லணும்னா ஷார்டிகை வந்து இருந்திருக்கும். சவுத்துல மகாராஷ்டிரால தைமாபாத் வரைக்கும் இருந்திருக்கும். சோ இந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த பெருங்குளத்துல வந்து அந்த அதோட தரையெல்லாம் எதை வச்சு இது பண்ணிருப்பாங்க? நேச்சுரல் பிட்டுமின் வச்சு பூசி இருப்பாங்க. சோ பண்டைய நகரங்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய 3 நகரம் எது இந்தியால? தமிழ்நாட்டுல? பூம்புகார், மதுரை, காஞ்சிபுரம். சோ பூம்புகார் பத்தி எந்தெந்த நூல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க? பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. சோ இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். கோவலனோட அப்பா பேர் என்ன? மாசாத்துவான். சோ மாநாய்க்கன் அப்படின்னா மீனிங் என்ன? பெருங்கடல் வணிகன் அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கடல் வழியா இறக்குமதி பண்ணது எது? குதிரைகள். பட்டினப்பாலையோட ஆசிரியர் யாரு? கடியலூர் உருத்திர கண்ணனார். வடமலையில இருந்து என்ன இறக்குமதி பண்ணாங்க? தங்கம். எஸ், கோல்டு பண்ணிருப்பாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து சந்தனம். கிழக்கு பகுதியில இருந்து பவழம். ஈழத்துல இருந்து ஃபுட். ஓகே. சோ நாழங்காடினா என்ன கடை? டே மார்க்கெட். பகல் நேர கடை. கிழக்கு கடற்கரையில இருந்த தொண்டியில இருந்து எங்க வந்து நறுமண பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க? மதுரைக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ எந்த அரசன் வந்து உவரியில இருந்து இறக்குமதி பண்ணியிருப்பாரு? சாலமன். ஓகே, ஃபைன். கல்வியில் கரையில்லாத காஞ்சின்னு சொன்னது திருநாவுக்கரசர். நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு சொன்னது காளிதாசர் சொல்லியிருப்பாரு. காஞ்சியில பிறந்து வளர்ந்த சான்றோர்கள் யாரெல்லாம்? எஸ். சோ தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர்.
கோவில்களின் நகரம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். கைலாசநாதர் கோவிலை கட்டினது யாரு? ராஜசிம்மன். சோழ நாடு தோருடைத்து. சேர நாடு வேழமுடைத்து. பாண்டிய நாடு முத்துடைத்து. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சோ கீழடி அகழாய்வுகளோட தொடர்புடைய நகரம் இது? மதுரை. ஐ மீன் இந்தியால இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்கவேஷன் சைட். ஐபிசி. ஹரப்பா. ஓகேவா? ஹரப்பா. ஓகே, அவ்வளவுதான். ஹிஸ்டரி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இறைமாட்சி. ஆட்சி முறைக்கு உரிய நேரத்தில் தவறாமல் அறமல்லாதவற்றை நீக்கி வீரத்தில் குறைபடாத மானத்தை உடையவனே சிறந்த அரசன். இதுக்கான திருக்குறள் சொல்லுங்க. தூங்காமை கல்வி துணிவன்மை தப்பு. தவறு 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 தவறு. அஞ்சாமை இல்ல. ஆட்சி முறைக்கு சரி, ஆட்சி முறைக்கு உரிய அறத்தில் தவறாமல் அறம் அல்லாதவற்றை நீக்கி மானமுடையது அரசு. அறநிலுக்காது அல்லவை நீக்கி மரநிலுக்கா மானமுடையது அரசு. ஓகேவா? ஓகே. நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டிய பண்புகள் என்னெல்லாம்? 3 பண்புகள். தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலனாள்பவர்க்கு. சூப்பர். சோ தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலனாள்பவருக்கு. சோ இன்னொன்னு 4 பண்புகள் பத்தி சொல்லியிருப்பாங்க. அது என்னது? அஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. சோ அரசருல ஆண் சிங்கம் போன்றவர்களுக்கான பண்பு எத்தனை சொல்லியிருப்பாங்க? படை குடி கூழ் ஓகே. படைக்குடி கூழ் அமைச்சு நட்புறன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு அரசு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இலக்கணம், ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பாங்க. முறை செய்து காப்பது. அரசு 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 ஏற்றலும் வல்லது அரசு. எஸ். ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. பொருள் வரும் வழிகளை இது பண்ணணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இதை சேர்க்கணும், சேர்த்ததை பாதுகாக்கணும், பாதுகாத்ததை கரெக்டான வழியில செலவு செய்யணும் அப்படிங்கிறது. காண்பதற்கு எளியவனாய் கடுஞ்சொல் கூறாதவனாய் இருந்தால் அந்த மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டை உலகம் ஆளும். காட்சிக்கு எளிய கடுஞ்சொல்ல நல்லநேர் மீக்கூறும் மன்னன் நிலம். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்ல நல்லநேல் மீ கூறும் மன்னன் நிலம். அரசருக்கெல்லாம் விளக்கு போன்றவன் யாரு? கொடையளி செங்கோல் கொடையளி செங்கோல் குடியோம்பல் இந்நான்கும் உடையானாம் வேந்தர் கொளி. கொடை அழி செங்கோல் குடி அவும்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி. ஓகேவா? கொடை இருக்கணும், அருள் இருக்கணும், செங்கோல் முறை இருக்கணும், தளர்ந்த குடிகளை காக்கணும். ஸோ இந்த 4 எடுக்கக்கூடியதுதான் ஒரு வேந்தருக்கு விளக்கா இருக்கக்கூடியவங்க. அரசருக்கெல்லாம் விளக்கு போன்றவன். ஸோ அதே போல அரசனது குடைநிழல்ல உலகம் தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப சொல்றாங்க? செவி கைப்ப சொற்பொருப்பும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு. சூப்பர். ஸோ செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு. குறை கூறுறவங்களோட சொற்களை செவி கைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற பண்பு உடைய அரசனோட குடை நிழல்ல தான் உலகம் தங்கும். ஓகே. நெக்ஸ்ட்
நட்பு வந்து 79ஆ? எஸ் மேம். ஓகே. சோ பண்புடையாளர் தொடர்பு அப்படிங்கிறது எதை சொல்றாங்க? நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. சோ நட்பு அப்படிங்கிறது ஒருவரோட சிரிச்சு மகிழ்றது மட்டுமல்ல, நெறி கடந்து செல்லும் போது முற்பட்டு சென்று இடித்துரைப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறள். பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. சூப்பர். சோ நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு அப்படிங்கிறது. நட்பு செய்வதற்கு தொடர்பும் பழக்கமும் வேண்டியதில்லை, ஒத்த உணர்ச்சி இருந்தா போதும் அப்படின்னு சொல்ற திருக்குறள். உணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும். புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும். சோ இந்த உடை களைந்தவனுக்கு கை உடனே போய் ஹெல்ப் பண்றது மாதிரி இடுக்கண் களைவதாம் நட்பு. உடுக்கண் இழந்தவன் கை போல இடுக்கண் களைவதாம் நட்பு. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நட்பு வந்து எப்போ சிறப்பிழந்துரும் அப்படின்னு சொல்றாங்க? இவர் எமக்கு இன்னயம் இவர் எமக்கு இவர் யாம் என்று புனையினும் புல்லினும் நட்பு. ஓகே. சோ இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லனும் நட்பு. சோ இவங்க வந்து எனக்கு இத்தன்மையானவர், யாம் இவருக்கு இத்தன்மையுடையோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த இது தன்மைய சொன்னா கூட அந்த நட்போட சிறப்பு வந்து இழந்துருமாமா. ஓகேவா? இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லனும் நட்பு. சோ திருக்குறள்ல அதிகமா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் எது? நட்பு. நட்பு தான். ஓகேவா? நட்பு. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? சோ அது எதை பத்தி திருவள்ளுவர் அதிகமா பேசியிருக்காரு அப்படின்னா நட்பை பத்தி தான் பேசியிருக்காரு. மியூட்ல போட்டுக்கோங்க, காசு தடிக்குது. ஓகே. சோ முகம் மட்டும் மலரும்படியாக நட்பு செய்வது நட்பாகாது. என்ன திருக்குறள்? நட்பது நட்பல்ல நெஞ்சத்து நட்பது நட்பு. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. ஓகே. என்ன எல்லாருக்கும் சந்தான ஞாபகம் வந்துருச்சு போல. ஓகே. சரி, அவ்வளவுதானே? எல்லாம் கவர் ஆயிடுச்சுல? ஃபைன்.